Taste the Daily. அகமதாபாத், குஜராத். சுமார் அந்த விமானமானது சரியாக இன்று மதியம் 1:17 மணிக்கு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது. புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே, குறிப்பாக அந்த விமானத்தினுடைய கேப்டனாக இருக்கக்கூடியவர் பைலட் 1:38 மணி அளவிலே அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே கால் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது கடைசி நேரத்தில் இந்த விமானத்தை எதுவுமே எங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்கிற ஒரு அலர்ட்டை கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்திருக்கிறார். கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விமானத்தை தொடர்பு கொள்வதற்கு முன்பாகவே குடியிருப்பு பகுதியிலேயே அந்த ஏர் இந்தியா விமானம் விழுந்து சுக்குநூறாக நொறுங்கி இருக்கிறது. அது தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகளை பார்க்கிற போது அந்த பயணிகளுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று நினைத்து பார்ப்பதற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அஞ்சக்கூடிய ஒரு நிலையில் அந்த உறவினர்களும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு கோர விபத்தாகவே இது பார்க்க முடிகிறது. அகமதாபாத் ரயில் அந்த விமான நிலையத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்டு செல்லக்கூடிய இந்த விமானம் என்பதால் ஏறக்குறைய முழுமையாக அதற்கான எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்டு இந்த விமானம் புறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக என்ன காரணத்தினால் இந்த விமானம் இந்த கீழே விழுந்திருக்கிறது என்கிற ஒரு முதற்கட்ட விசாரணை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த விமானத்திலே 300 பேர் பயணிக்கலாம் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் 2 விமானிகள், அதே போன்று 10 ஊழியர்கள் என 242 பேர் இந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். வெடித்து சிதறிய அந்த தீ விபத்திலே அந்த விமானத்திற்குள்ளே இருந்தவர்கள் மிகுந்த தீ காயங்களோடு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே அவர்கள் அருகே இருந்த அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகளுடைய அவசர ஊர்திகள், அந்த ஆம்புலன்ஸ்கள் மூலமாக உடனடியாக மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களிலே வீரர்கள் வந்து அந்த பகுதியிலே எரியக்கூடிய புகைமூட்டமாக காணப்படக்கூடிய ஏர் இந்தியா விமானத்தை அணைத்து அதில் இருக்கக்கூடியவர்களை மீட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மிகப்பெரிய ஒரு விபத்து என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கோர விபத்தில் அந்த பயணிகளுடைய நிலைமை மிகப்பெரிய ஒரு துயரமான கட்டத்திலே இருக்கிறது. மருத்துவமனையில் அவர்களுக்கு தேவையான தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த விமானத்தினுடைய மேல் எழும்புகிற போது சுமார் 845 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த விமானத்தினுடைய பறக்கிற அந்த உயரம், அது மேலே இருந்து கீழே விழுகிற அந்த உயரத்தினுடைய அந்த நிலையை எண்ணி பார்க்கிற போது மிகவும் ஒரு ஆபத்தான நிலைக்கு இந்த விமானம் தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விமான விபத்திற்கான காரணம் என்னவென்று அறியக்கூடிய நிலையிலே விமானத்துறை அதிகாரிகள், குறிப்பாக மத்திய அரசு, மத்திய பாதுகாப்புத்துறை, விமான போக்குவரத்துறை சார்ந்தவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏர் இந்தியாவுடைய இந்த விமானம் இன்றைக்கு குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே இந்த மிகப்பெரிய ஒரு விபத்தில் சிக்கி இருக்கிறது, வெடித்து சிதறி இருக்கிறது. இதற்கான விசாரணை முழுமையாக முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விமானத்திலே குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் ரூபானி பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. அவருடைய நிலை என்னவாக இருக்கும் என்றும் அந்த அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக குஜராத் மக்கள் அஞ்சுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக லண்டன் வரை செல்லக்கூடிய விமானம் என்பதால் இந்த விமானத்துக்கு தேவையான முழுமையான எரிபொருட்கள் அனைத்துமே அகமதாபாத் விமான நிலையத்திலே நிரப்பப்பட்டிருக்கிறது. விமானம் புறப்பட்ட 5 நிமிடங்களிலேயே இந்த விமானமானது விபத்துக்குள்ளாயிருக்கிறது. போயிங் என்று சொல்லப்படுகின்ற 787 வகை ஸ்ட்ரீம் லைனர் ரக விமானம் என்று சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு விமானமாக இது பயணிகள் விமானமாக இருக்கிறது. ஏறக்குறைய 300 பேர் பயணிக்கக்கூடிய விமானம், லண்டன் வரை செல்லக்கூடிய விமானம் என்பதால் மிக அதிகமான எரிபொருட்கள் தேவைப்படும். அதற்கான எரிபொருட்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து வெடிச்சு சிதறுகிற போது விமானத்தினுடைய அந்த எரிபொருள் முழுமையாக எரிந்து அதிலே பயணம் செய்யக்கூடிய பயணிகள் மிகவும் ஆபத்தான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கெல்லாம் தீக்காயம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த தீக்காயத்திலிருந்து அந்த 242 பேரும் மீண்டு வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த நாடே இன்றைக்கு பிரார்த்திக்கக்கூடிய நிலையிலே இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இந்த கோர விபத்திலிருந்து அவர்கள் அனைவருமே மீண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த உறவினர்களுடைய, இந்திய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விமானத்தினுடைய விபத்து குறித்து முழுமையாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.
ஒரு 1:17க்கு புறப்பட்ட விமானம் 1:38, 39க்கெல்லாம் மேடே கால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மேடே கால் என்பது விமானங்களிலோ கப்பல்களிலோ மிகவும் ஆபத்தான, அதாவது இறுதி கட்டத்தை அந்த வாகனம், அந்த விமானமோ கப்பலோ நெருங்கி இருக்கிறது, கட்டுப்படுத்த ஒரு முடியாத நிலைக்கு, கேப்டனாலோ பைலட்டாலோ கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால், இந்த மேடே கால் என்பது கேப்டன் மூலமாக, விமான பைலட்டின் மூலமாக அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு காலைத்தான் இன்று 1:38, 39 அந்த மணி அளவிலே அந்த ஏர் இந்தியா விமானுடைய அந்த பைலட் அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த சில நிமிடங்களிலேயே அந்த விமானம் வெடித்து சிதறி இருக்கிறது. அதாவது ஒரு சில நிமிடங்களில், ஏறக்குறைய ஒரு சில நொடிகளில் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. மீட்பு பணியில் தீயணைப்பு துறையினர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர், மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள், அதே போல தேசிய பேரிடரை சேர்ந்தவர்கள் அனைவருமே அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். மருத்துவத்துறை சேர்ந்தவர்கள் என மீட்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விமானம் முழுமையாக எரிந்த நிலையில் வெடித்து சிதறி இருக்கிறது. பாகங்கள் அனைத்துமே துண்டு துண்டாக, சுக்குநூறாக உடைந்து வீழ்ந்திருக்கிறது. கருகிய நிலையில் அதை மீட்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மிக துயரமான இந்த கோர விபத்திலிருந்து காயமுற்றவர்கள், சிகிச்சையில் இருப்பவர்கள் விரைவில் பூரணமான ஒரு குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக இந்த விபத்தில் சிக்கியுடைய நிலைகள் என்ன என்பதை அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியிடப்படவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.